ரமணா கம்யூனிகேஷன்ஸ் தயாரிப்பில் ஏஜே பாலகிருஷ்ணன் அவர்களின் இயக்கத்தில் செம்பூர் ஜெயராஜ் அவர்களின் எழுத்தில் உருவாகியிருக்கும் திருக்குறள் என்னும் திரைப்படம் தமிழ் சமூகத்தில் போற்றப்பட வேண்டிய ஒரு படைப்பாக இன்றைக்கு வெளிவந்திருக்கிறது. திரைப்படங்கள் என்றாலே வணிக ரீதியில் வெற்றி பெற வேண்டும் என்று திட்டமிடுவது இயல்பானது. அதற்கேற்ப கதை அமைப்பு, காட்சி அமைப்பு போன்றவை உருவாக்கப்படும். அவ்வாறு இல்லாமல் 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழ் சமூகம் எவ்வாறு வாழ்ந்தது என்பதை இன்றைய தலைமுறைக்கு எடுத்துக்காட்டக்கூடிய வகையில் ஐயன் திருவள்ளுவனின் படைப்பான உலக பொதுமறையாய் போற்றப்படும் திருக்குறளை கருப்பொருளாக கொண்டு படைக்கப்பட்டிருக்கிற ஒரு மகத்தான காவியம் திருக்குறள். சமூக நோக்கு மட்டுமே இந்த திரைப்படத்தின் முதன்மையான கருப்பொருளாக இருக்கிறது. தமிழ் சமூகம் 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் எப்படி பண்பட்ட சமூகமாக வாழ்ந்திருக்கிறது, அறம் தழைத்திருந்தது, வீரம் எவ்வாறு செறிவாக இருந்தது, குடும்ப வாழ்க்கை, இல்லற வாழ்க்கை என்பது எவ்வளவு இனிமையாக இருந்தது என்பதையெல்லாம் 2.25 மணி நேரம் திரைப்படமாக ஏஜே பாலகிருஷ்ணன் அவர்கள் படைத்து நமக்கு அருளியிருக்கிறார். இன்றைக்கும் ஐயன் திருவள்ளுவன் நமக்கு தேவைப்படுகிறார், திருக்குறள் நமக்கு தேவைப்படுகிறது. இந்த சமூகம் வழிதவறி போய்விடக்கூடாது, அறம் தழைத்த ஒரு சமூகமாகவே இது தன்னை நெறிப்படுத்தி கொள்ள வேண்டும் என்கிற பொறுப்புணர்வோடு எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம் திருக்குறள். இதற்கு திருவள்ளுவர் என்று கூட பெயர் வைக்காமல் திருக்குறள் என்று பெயரிட்டிருப்பதிலேயே இயக்குனர் ஏஜே பாலகிருஷ்ணன் அவர்களின் பார்வை எவ்வளவு பொறுப்புள்ளதாக இருக்கிறது என்பதை உணர முடிகிறது. ஐயன் திருவள்ளுவன் 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழர்களுக்காக மட்டுமின்றி ஒட்டுமொத்த மனித குலத்துக்கே, மானுட சமூகத்திற்கே வழங்கியிருக்கிற ஒரு அருட்கொடை திருக்குறள். 1330 குறள்களுக்கும் நாம் திரைப்படம் எடுக்க முடியும். ஆனால் அறத்துப்பாலிலிருந்து, பொருட்பாலிலிருந்து, இன்பத்துப்பாலிலிருந்து சில குறள்களை தேர்வு செய்து அந்த குறள்களின் பொருள்களை அடிப்படையாக கொண்டு திரைக்கதை அமைத்து எந்த சோர்வும் இல்லாமல் 2.25 மணி நேரம் அமர்ந்து திரைப்படத்தை பார்க்கக்கூடிய அளவுக்கு மிக வெற்றிகரமாக இதனை இயக்குனர் ஏஜே பாலகிருஷ்ணன் அவர்கள் படைத்திருக்கிறார். செம்பூர் ஜெயராஜ் அவர்களின் எழுத்து நல்ல தமிழ், ஐயன் திருவள்ளுவனின் தமிழ் இயல்பாக பேச முடியும் என்பதற்கான ஒரு அடையாளமாக, உரையாடலில் இயல்பாக அதை பயன்படுத்த முடியும் என்பதற்கு ஒரு அடையாளமாக அவருடைய எழுத்து இங்கே
இந்த திரைப்படத்தில் சாட்சியமாக இருக்கிறது, அடையாளமாக இருக்கிறது. மிக இயல்பாக கலைச்சோழன் அவர்களும் தனலட்சுமி அவர்களும் அந்த படத்தில் நடித்திருக்கிற ஒவ்வொரு பாத்திரமும் தங்கள் நடிப்பு திறனை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். கேமராமேன் எட்வின் அவர்களும் மிக அழகாக திரைப்பட காட்சிகளை நமக்கு படமாக்கி தந்திருக்கிறார். பாடல்களும் இசைஞானி இளையராஜா அவர்களின் இசையில் உயிர்ப்போடு இருக்கிறது. ஒட்டுமொத்த பின்னணி இசையே இசைஞானி இளையராஜா அவர்களால் படைக்கப்பட்டிருக்கிறது. இந்த திரைப்படத்திற்கான உயிர்ப்பை அவர் தந்திருக்கிறார் இசையின் மூலம். ஒவ்வொரு தமிழ் குடிமகனும் பார்க்க வேண்டிய திரைப்படம். இந்த காலத்திற்கு பொருத்தமான குரல்களை தேர்வு செய்து அதை கருப்பொருளாக்கி இந்த படத்தை தமிழ் சமூகத்திற்கு தந்திருக்கிறார்கள். எனவே இந்த திரைப்படத்தை மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் பார்க்க வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். அவரே இந்த திரைப்படத்தை பார்ப்பதன் மூலம் ஐயன் திருவள்ளுவருக்கு அவர் செய்கிற சிறப்பாக அது அமையும், திருக்குறளுக்கு செய்கிற சிறப்பாக அமையும். முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் முதலாக ஆட்சி பீடத்தில் ஏறிய போது ஐயன் திருவள்ளுவனின் திருக்குறள் ஒவ்வொரு பேருந்திலும் இருக்க வேண்டும் என்று ஆணையிட்டார். வள்ளுவருக்கு கோட்டம் அமைத்தார். வானுயர சிலை குமரி முனையிலே முக்கடல் சங்கமிக்கும் இடத்திலே நிறுவினார். குறளோவியம் தீட்டினார். குறளுக்கு அவர் கொடுத்த முன்னுரிமை என்பது அளப்பரியது. திரைப்படத்தின் கடைசி காட்சி குமரி முனையில் வானுயர நிமிர்ந்து நிற்கும் ஐயன் திருவள்ளுவனின் சிலைதான். நம் நெஞ்சில் அப்படியே ஆழமாக பதியக்கூடிய வகையில் திருக்குறளின் முக்கியத்துவம் ஒவ்வொரு காட்சியிலும் பதிவாகியிருக்கிறது. ஆணவ கொலை இன்றைக்கு அதிகம் பெருகி வருகிற சூழலில் காதலுக்கு எதிர்ப்பு கடுமையாக சமூக பரப்பில் பரவி வரும் சூழலில் காதல் எவ்வளவு புனிதமானது, அதிலும் உடன்போக்கு எவ்வளவு முக்கியமானது. இன்றைக்கு காதலனும் காதலியும் பல்வேறு காரணங்களால் நெருக்கடிகளால் வெளியேறுகிற போது கூலிப்படை வைத்து அவர்களை தேடி இருவரையுமே மாய்க்கும் வேளையில் ஈடுபடுகிற அவலங்களை நாம் பார்க்கிறோம். இந்த காலச்சூழலில் ஐயன் திருவள்ளுவனின் வாதத்தை எடுத்து முன்வைக்கக்கூடிய ஒரு திரைப்படமாக காதல் போற்றுதலுக்குரியது. குடும்ப நெருக்கடியில் அவர்கள் இருவரும் இணைந்து வாழ முயற்சிக்கிற அந்த உடன்போக்கு என்பது நியாயமானது, அது அறம் சார்ந்தது என்கிற கருத்து இந்த திரைப்படத்திலே வலுவாக சொல்லப்பட்டிருக்கிறது. கல்லுண்ணாமை என்கிற அதிகாரம் திருக்குறளிலே உண்டு. கல்லு விற்பதற்கு தடை விதிக்க வேண்டும் என்று ஐயன் திருவள்ளுவர் மன்னனுக்கு அறிவுரை சொல்லுகிற காட்சி இந்த திரைப்படத்திலே இருக்கிறது. அன்றைக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் மது உற்பத்தி, மது வியாபாரம் என்பது இல்லாத காலத்தில் தென்னை மரங்களிலிருந்தும் பனை மரங்களிலிருந்தும் இறக்கப்படுகிற கல் பல வகையிலும் உடல்நலத்திற்கு மட்டுமின்றி சமூக நலத்திற்கும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியவையாக இருந்ததை சுட்டிக்காட்டி கல்லுண்ணாமையை வலியுறுத்தக்கூடிய காட்சி பதிவுகளும் இதிலே இடம்பெற்றிருக்கின்றன. அறம் பிழைப்பவர்கள், குற்றம் செய்யக்கூடியவர்கள் யாராயிருந்தாலும் அவர்கள் கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும் என்கிற கருத்தை மையமாக கொண்டு கழுவில் ஏற்றுகிற காட்சி. அது வள்ளுவனே இவனை தண்டிக்க வேண்டும், கழுவேற்ற வேண்டும் என்று சொல்லுகிற காட்சி. அதேபோல தமிழர்களுக்கு இடையிலே பகை கொண்டு ஒருவருக்கொருவர் மோதிக்கொள்வது,
தமிழ் சமூகம் பாழ்பட்டு போகும் என்று ஐயன் திருவள்ளுவன் கவலைப்படுவது, அதற்காக முன்னின்று அரசர்களுக்கு அறிவுரை வழங்குவது போன்ற இந்த காட்சி அமைப்புகள் எல்லாம் நமக்கு பல புதிய தகவல்களை தருகிறது. வெறும் புலவனாக இருந்து பாடல் எழுதக்கூடிய ஒரு பேரறிவாளனாக மட்டும் ஐயன் திருவள்ளுவன் வாழவில்லை. சமூகத்தில் நிலவுகிற அவலங்களை போக்க வேண்டும், பகைமையை ஒழிக்க வேண்டும், அன்பை பரப்ப வேண்டும், காதலை போற்ற வேண்டும் என்கிற பொறுப்புணர்வோடு வாழ்ந்த ஒரு பேரறிவாளன் ஐயன் திருவள்ளுவன் என்பதை இந்த திரைப்படம் நமக்கு படிப்பிக்கிறது, போதிக்கிறது. ஆகவே அறத்தின் மீது நம்பிக்கை உள்ளவர்கள், காதலை போற்றக்கூடியவர்கள், சமூக நலத்தில் ஈடுபாடு உள்ளவர்கள், பகைமை கூடாது சகோதரத்துவம் மேலோங்க வேண்டும் என்று விரும்பக்கூடியவர்கள் அனைவரும் போற்ற வேண்டிய ஒரு திரைப்படம் திருக்குறள். இந்த காலச்சூழலில் இப்படி ஒரு முயற்சியை மேற்கொண்ட இயக்குனர் ஏஜே பாலகிருஷ்ணன் அவர்களையும் அவரோடு இணைந்து பணியாற்றிய இந்த படக்குழுவினர் அனைவரையும் நான் நெஞ்சார பாராட்டுகிறேன். இவர்களுக்கு செய்யக்கூடிய பேருதவி, இந்த படம் வெற்றி பெற வேண்டும், இந்த படத்திற்காக செலவு செய்த தொகை மீளப்பெற வேண்டும் என்பதையெல்லாம் தாண்டி இவர்கள் செய்திருக்கிற செயல் அளப்பரிய செயல் என்பதை அங்கீகரிக்கக்கூடிய வகையில் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இந்த திரைப்படத்தை பார்க்க வேண்டும் என்று மீண்டும் ஒரு முறை என்னுடைய வேண்டுகோளாக வைக்கிறேன். நன்றி. அது தனியாக நீங்கள் ஒரு பொலிட்டிக்கல் கொஸ்டின் மாதிரி கேட்டுக்கலாம். இது திரைப்படம் சம்பந்தமான கேள்விகளை கேட்கலாம். ஆமாம், சாதி மறுப்பு திருமணம். நான் தமிழர் கட்சியோட சீமான் அவர் இப்போ ஒரே குளத்தில் இருந்த மீன் பிடிக்கிற ஒரு பையன், மீன் பிடிக்கிற ஒரு ஒய்ஃப் அப்படின்னா தானே அது அந்த தொழிலை விருத்தியாக முடியும். இப்படி இருந்தால் தானே சரி அப்படின்னு அவர் சொல்கிறார். ஆனால் 2000 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி இருக்கிறதா ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க. எப்படி பார்க்குறீங்க? காதல் பற்றி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பார்வை இருக்கிறது, ஒவ்வொரு புரிதல் இருக்கிறது, ஒவ்வொரு அணுகுமுறை இருக்கிறது. ஐயன் திருவள்ளுவர் என்ன சொல்லுகிறார் என்பதை இந்த திரைப்படம் சொல்லுகிறது. ஏஜே பாலகிருஷ்ணன் அவர்களும் மற்ற படக்குழுவை சார்ந்தவர்களும் சாதி மறுப்பு திருமணம், உடன்போக்கு போன்றவற்றை இந்த தமிழ் சமூகம் ஏற்கனவே அங்கீகரித்திருக்கிறது என்பதை உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள். சார், உலக திரைப்பட வரலாற்றில் திரைப்படத்துறையில் திருக்குறளுக்கான ஒரு தனி படமாக இந்த படம் எடுக்கப்பட்டிருக்கு. எதிர்காலத்தில் இந்த மாதிரி படங்கள்லாம் வரணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க? இந்த திருக்குறளை வைத்தே இன்னும் பல படங்களை எடுக்க முடியும். திரு ஏஜே பாலகிருஷ்ணன் அவர்கள் அடுத்து திருக்குறள் 2 என்று கூட 02 என்று எடுக்க வேண்டும் என்பது என்னுடைய அவா. ஏனென்றால் அந்த படத்தை எப்படி திருக்குறளுக்கு நேரடியாக பொருள் சொன்னால் அது ரொம்ப ட்ரையாக இருக்கும், அது புரிஞ்சுக்க முடியாது. ஆனால் ரொம்ப இயல்பான உரையாடல்கள் மூலமாகவே ஒவ்வொரு திருக்குறளுக்குமான பொருளை சொல்லுகிற காட்சி அமைப்பு அபாரமானது. இந்த திரைப்படத்தில் உள்ள சிறப்பே அதுதான். அதற்கு தகுந்த மாதிரியான காட்சி பதிவுகள், அதற்கு ஏற்றார் போல நம்முடைய கலைஞர்கள், இது வள்ளுவனாக பாத்திரமேற்றிருக்கிற கலைச்சோழன் அவர்கள், வாசுகியாக பாத்திரமேற்றிருக்கிற தனலட்சுமி அவர்கள், அடுத்து பரிதியுடைய காதலி பவளக்குடியாக நடித்திருக்கிற பெண்மணி, இவர்கள் அத்தனை பேருமே மிகச் சிறப்பாக மிக இயல்பாக நடித்திருக்கிறார்கள். தூய தமிழை, நல்ல தமிழை, பழந்தமிழை பேசுவதால் கொஞ்சம் நமக்கு திரைப்படம்னா கொள்கைக்கெல்லாம் பேசணும், இயல்பாக பேசணும் அப்படிங்கிற ஒரு மரபை உடைத்து அந்த காலத்தில் எப்படி இருந்திருப்பார்கள் என்கிற அந்த கோணத்தில் அந்த உரையாடல்களும் அமைந்திருக்கின்றன. அந்த உரையாடல்கள் நமக்கு பழக்கமானவை தான், அதில் ஒன்றும் புதிய உரையாடல் முறை அல்ல, ஏற்கனவே இருந்த ஒரு உரையாடல் முறைதான். நல்ல புதிய சொற்கள், ஏராளமான குறளில் கையாளப்பட்டிருக்கிற சொற்களே ஏராளமான சொற்கள் அதில் இருக்கு. திருமணம் என்றாமல் மனவினை என்று சொல்லுகிற அதுபோல் பல சொற்கள், புதிய புதிய தமிழ் சொற்கள் உரையாடல்களில் இடம்பெற்றிருக்கின்றன. அவற்றை நடிகர்கள், இந்த கலைஞர்கள் மிக இயல்பாக உச்சரிக்கிறார்கள். அதில் அவர்களுக்கு எந்த சிரமமும் இருப்பதைப் போல தெரியவில்லை. இந்த குறளை உச்சரிப்பதாக இருந்தாலும் சரி, அந்த உரையாடல்களை பங்கேற்பதாக இருந்தாலும் சரி, மிக இயல்பாக கலைஞர்கள் தம்முடைய திறன்களை வெளிப்படுத்தி இருக்கிற ஒரு திரைப்படமாக இது இருக்கிறது.
திருக்குறளை வைத்தே இன்னும் பல பாகங்களை உருவாக்க முடியும். அதற்கு ஏஜே பாலகிருஷ்ணன் அவர்கள் முன்வருவார் என்று நான் நம்புகிறேன். சார், கல்லுண்ணாமை பற்றி வள்ளுவர் பேசியிருக்காரு. நீங்களும் வந்து உங்கள் கட்சி சார்பாக எல்லா வித போதைப் பொருள் இருந்து விடுபடணும், அதை ஒழிக்கணும்னு சொல்லி பெரிய மாநாடு நடத்துறீங்க. ஆனால் கல் வந்து தமிழரோட ஒரு அங்கம், அதை வந்து தடை செய்யக்கூடாது, அது அரசாங்கம் வந்து அங்கீகரிக்கணும்னு சொல்லி அரசியல் கட்சிகள் போராடுறத, அந்த கோரிக்கை வைக்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதை முதல்ல தான் நான் சொல்லிட்டேன். விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தவரையில் அல்லது என்ன தனிப்பட்ட முறையில் கல்லும் கூடாது என்பது தான். எந்த வகையான மது போதையேற்றக்கூடிய எந்த பொருளும் அரசு அங்கீகரிக்கக்கூடாது. மக்கள் அது மாதிரி இருக்காங்கன்னா, தெரியாமல் செய்கிறாங்கன்னா அதை தண்டிக்கலாம், சட்டம் போட்டு அதை தடுக்கலாம். ஆனால் அதை வந்து நம்ம வந்து சட்டப்பூர்வமாக்குவது என்பது ஏற்புடையதல்ல. சார், இதில் உடன்போக்கு அப்படி அன்றைய காலத்தை உடன்போக்குன்னு சொன்னீங்க. இன்றைக்கு வந்து அதை வந்து நாடக காதல் அப்படின்லாம் வந்து டாக்டர் ராமதாஸ் கடுமையாக விமர்சிக்கிறார். தலித் தலாதர் கூட்டமைப்புன்னு உருவாக்கியிருக்காரு. அதுக்கெல்லாம் விடை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் அந்த திருக்குறள். அது முதல்வர் ஸ்டாலினுக்கு காட்டணுமா இல்லை ராமதாஸ் அவர்களுக்கு காட்டணும்? அரசியல் களத்தில் மக்களுக்கு பணியாற்றக்கூடிய ஒவ்வொருவரும் பார்க்க வேண்டியது. முதல்வர் பார்த்தால் இன்னும் அது கூடுதலான செய்தியாக மக்களுக்கு போய் சேரும் என்பதனால் நான் முதல்வரை பார்க்க வேண்டும் என்று சொல்லுகிறேன். அவ்வளோதான். ஒருவேளை இந்த திரைப்படத்தை பார்த்துட்டு அவர் ரியலைஸ் பண்ணி மீண்டும் திமுக கூட்டணிக்குள் அவர் வந்தால் உங்களுடைய இதெல்லாம் ரொம்ப அதியூகமான கேள்வி. ரொம்ப அதியூகமான கேள்வி. அப்படிலாம் நான் நிகழ்ந்துடாது. அதான் அரசியல் கேள்வி வேண்டாம்னு நினைக்கிறேன். நீங்கள் திருக்குறளை பற்றி மட்டும் கேட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அரசியல் கேள்விகள் கேட்டு அது நீங்கள் கம்ப்ளீட்டாக அது டைவர்ட் ஆயிரும்.